வேதத்திலே இணையான பதிவுகள் காணப்படுகின்றது என்பதை புரிந்து கொள்ளும் வகையிலே சில கேள்வி பதில்களை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 7ஆம் வசனத்தில் பூமியை நிரப்பும்படி கடவுள் கூறியவற்றிற்கு மக்கள் கீழ்ப்படிந்தார்களாம். அடுத்ததாக, மக்கள் எப்பொழுது உலகம் முழுவதும் பரவினார்கள்? அடுத்ததாக, மொழி எப்பொழுது பிரிக்கப்பட்டது? இந்த காணொளி கேள்வி பதில் தொடர் பட்டியலில் 17வது காணொளியாக சேர்க்கப்பட்டுள்ளது. நோவாவின் காலத்து பெருவெள்ளத்திற்கு பின்னர் கடவுள் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று குறிப்பிடுகின்றார். இதிலிருந்து இவ்வாறு தேவன் கூறியவற்றிற்கு மக்கள் கீழ்ப்படிந்தார்களா என்ற கேள்வி எழுகின்றது. இன்றைக்கு நாம் பல்வேறு இனங்களாக பிரிந்து பல்வேறு பகுதிகளிலே வாழ்ந்து வருகின்றோம். அதை போன்று பல்வேறு மொழிகளையும் பேசுகின்றவர்களாக காணப்படுகின்றோம். இதிலிருந்து மக்கள் எப்பொழுது உலகம் முழுவதும் பரவினார்கள் என்றும் மொழி எப்பொழுது பிரிக்கப்பட்டது என்ற கேள்வியும் எழுகின்றது. நோவாவின் காலத்து பெருவெள்ளத்திற்கு பின்னர் கடவுள் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று குறிப்பிடுகின்றார். அதன்படி நோவாவினுடைய வம்சத்தினர் பலுகி பெருகினார்கள். அதே வேளையிலே பூமி முழுவதும் ஒரே மொழியும் ஒரே விதமான வார்த்தைகளும் காணப்பட்டது. இந்த நோவாவினுடைய சந்ததியினர் கிழக்கு பகுதியை நோக்கி பிரயாணம் பண்ணி சினையார் தேசத்தில் உள்ள சமபூமியிலே குடியேறுகின்றார்கள். அதே வேளையிலே நோவாவினுடைய குமாரன் காமினுடைய வம்சத்தில் கூஷின் குமாரன் நிம்ரோத் பராக்கிரமசாலியாக காணப்பட்டான். அவன் சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே போன்ற இடங்களை துவக்க காலத்திலே ஆட்சி செய்தான். அப்படியென்றால் சினையார் தேசத்திலே நோவாவினுடைய சந்ததியினர் வாழ்ந்து வருகின்றார்கள். அதே வேளையிலே நிம்ரோத் அந்த பகுதியை அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்றான். இந்த காலகட்டத்தில் நோவாவினுடைய சந்ததியினர் நினைக்கின்றார்கள், நாம் பூமி மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு ஒரு பேர் உண்டாக்குவோம் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவ்வாறு அவர்கள் கட்டவும் ஆரம்பிக்கின்றார்கள். அப்படியென்றால் இவர்கள் முற்படுகின்ற செயலுக்கான நோக்கம் என்ன? அவர்கள் பூமி மீதெங்கும் சிதறாமல் இருப்பதற்காக. ஆகவே அவர்கள் ஒரு நகரத்தை கட்டுகின்றார்கள். நகரத்தினுடைய நோக்கம் என்ன? வசதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு வேண்டிய அனைத்தையும் உருவாக்கிக் கொள்வது. ஆகையினால் ஒரு நகரம் என்கிற பொழுது வசதியாக வாழ நினைக்கின்றார்கள். அடுத்ததாக உயர்ந்த ஒரு கோபுரத்தை கட்ட நினைக்கின்றார்கள். கோபுரத்தினுடைய நோக்கம் என்ன? கண்காணிப்பதற்காகவும் ஒரு ஆபத்து வருகின்ற வேளையிலே அதற்குள் ஒளிந்து கொள்வதற்கும், மேலும் வானத்தை அளவும் சிகரமுள்ள கோபுரம் என்கிற பொழுது உயரமுள்ள கோபுரத்தை கட்ட நினைக்கின்றார்கள். இதை போன்ற விடயம் உபாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் படிக்கின்ற வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருக்க போகின்ற கானான் தேசத்தில் வானத்தை அளவாக கொண்ட பெரிய மதில் சூழ்ந்த பட்டணங்கள் காணப்பட்டது என்று, உயரத்தை குறிக்கும்படி வானத்தை அளவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் இங்கே கவனிக்கலாம். ஆகையினால் கோபுரம் என்கிறது கண்காணிப்பிற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் கட்ட நினைக்கின்றார்கள். அடுத்ததாக நமக்கு ஒரு பேர் ஏற்படுத்துவோம் என்று குறிப்பிடுகின்றார்கள். பேர் என்கிற பொழுது ஒரு செயலில் சிறந்து விளங்குவதன் மூலமாக நமக்கு கிடைக்கப் பெறுகின்ற புகழாகும். இந்த பகுதியிலே அவர்கள் கட்டடம் கட்டுவதில் சிறந்து விளங்கினார்கள். ஆகையினால் வசதியான ஒரு நகரத்தை கட்டி அதற்கு கண்காணிப்பும் பாதுகாப்புமான கோபுரத்தையும் கட்டி தங்களுக்கு ஒரு புகழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வோம் என்று இதனை செய்கின்றார்கள்.
தேவன் இவர்களிடம் கூறியது, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று. ஆனால் இவற்றிற்கு விரோதமாக கலகம் பண்ணி தங்களுடைய சுய எண்ணங்களை நடப்பிக்க நினைக்கின்றார்கள். கடவுளும் இதனை குறித்து, இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது தங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சுய எண்ணமுடையவர்களாக காணப்படுகின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார். வேதத்திலே மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று குறிப்பிடுவதை கவனிக்கலாம். ஆகையினால் இவர்களுடைய இருமாப்பை அவமாக்கும்படி அவர்களுடைய மொழியை தாறுமாறாக்குகின்றார். அதை போன்று அவ்விடத்திலிருந்து அவர்களை பூமி மீதெங்கும் சிதற பண்ணுகின்றார். இந்த விடயம் நோவாவினுடைய குமாரன் சேமனுடைய வம்சத்தில் வந்த ஏபேரின் குமாரன் பேலேகுவினுடைய நாட்களில் நிகழ்கின்றது. அப்படியென்றால் ஆபிரகாமினுடைய காலத்திற்கு முன்னர் வாழ்ந்த முன்னோர்களுடைய நாட்களில் நிகழ்கின்றது. இவ்வாறு நோவாவின் காலத்து பெருவெள்ளத்திற்கு பின்னர் மக்கள் இனங்களாக பிரிந்து பூமி மீதெங்கும் வாழத் துவங்குகின்றார்கள். இதிலிருந்து நாம் பார்க்கின்ற வேளையிலே பூமியை நிரப்பும்படி கடவுள் கூறியவற்றிற்கு மக்கள் கீழ்ப்படிந்தார்களா என்றால் கீழ்ப்படியவில்லை. ஆகையினால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சுய எண்ணம் கொண்டு பட்டணத்தையும் கோபுரத்தையும் தங்களுக்கு ஒரு பெயரையும் ஏற்படுத்த நினைத்த மக்களை பேலேகுவினுடைய நாட்களில் பூமி மீதெங்கும் சிதறடிக்கின்றார். அதை போன்று அவர்களுடைய மொழியையும் பிரிக்கின்றார். இந்த பகுதிகளை பார்க்கின்ற நமக்கு என்ன பயன்கள் காணப்படுகின்றது? ஒன்று, வேதத்தில் கூறப்பட்ட வரலாற்றை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக, இணையான பதிவுகள் காணப்படுவதை நாம் கவனிக்கலாம். அவற்றை நாம் ஒன்றோடு ஒன்று இணைத்து பார்க்கின்ற வேளையிலே அந்த காலகட்டத்தினுடைய முழுமையான பார்வை நமக்கு கிடைக்கப் பெறுகின்றது. உதாரணமாக, சினையார் பகுதியிலே நோவாவினுடைய வம்சத்தாரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே வேளையிலே நோவாவினுடைய வம்சத்தில் வந்த நிம்ரோத் அரசாட்சி செய்து கொண்டிருந்தார் என்பதும் தெரிய வருகின்றது. மேலும் ஆதியாகமத்தினுடைய 10ஆம் அதிகாரம் பேலேகுவினுடைய நாட்களில் நோவாவினுடைய வம்சத்தார் பிரிந்து செல்வது வரையிலான வரலாறு மட்டுமே காணப்படுவதையும், ஆனால் ஆதியாகமத்தினுடைய 11ஆம் அதிகாரத்தில் நோவாவினுடைய குமாரன் சேமினுடைய வம்ச வரலாறு ஆபிரகாம் வரையில் கொடுக்கப்பட்டிருப்பதையும் கவனிக்கலாம். 10ஆம் அதிகாரத்தையும் 11ஆம் அதிகாரத்தையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து பார்க்கின்ற வேளையிலே பேலேகினுடைய நாட்களில் மற்ற நபர்களும் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பது தெரிய வருகின்றது. ஆகையினால் வேதத்திலே காணப்படுகின்ற இணையான பதிவுகளை இணைத்து பார்த்து முழுமையான பார்வையை பெற்றுக்கொள்வோம். நோவாவின் மகன்கள் எங்கு வாழ்ந்தார்கள்? அடுத்ததாக, கானான் தேசம் முதலில் யாருக்கு வழங்கப்பட்டது? இவைகளுக்கான பதிலை அடுத்த காணொளியிலே நாம் பார்க்கலாம்.